ஜெய் ஸ்ரீராம் ஸ்ரீராம் எவ்வளவு சொல்றது. இந்த மாதிரி எல்லாம் இருக்கு. அதனால ஆவிகள் கண்டிப்பா இருக்கு. இறந்தவங்க வந்து பேசுவாங்க, எல்லாரும் பேசுவாங்களான்னா அது நம்ம கேரண்டி கொடுக்க முடியாது. ரைட்டா, பேசியிருக்காங்க இறந்தவங்கல ஒரு சிலர் நம்மள்ட்ட வந்தவங்க பேசியிருக்காங்க. அது மாதிரி பொருள்களை வாங்கி கொடுத்துருக்கு, எப்படி இறந்தவங்க சொல்லியிருக்காங்க, என்ன பண்ண போறவங்க சொல்லியிருக்காங்க. அது மாதிரி நிறைய ஆதாரங்கள் நம்ம உணர்ந்திருக்கோம். அப்பதான் நம்மளே நம்பணும் இப்படிலாம் பேசுமா. ஏன்னா நம்ம ஆன்மீகத்துக்கு புதுசா வரும்போது தெய்வங்கள் வந்து பேசுறதே நம்மளுக்கு புரியாது. அது போல இன்னும் ஒன்றை மட்டும் சொன்னேன், அவங்க ஏத்துக்கிட்டாங்க, ஃபர்ஸ்ட் மறுத்தாங்க, அப்புறம் ஏத்துக்கிட்டாங்க. சில தெய்வங்களே நம்மள்ட்ட வந்து பேசியிருக்கு, என் பிள்ளையை காப்பாத்து அப்படின்னு சொல்லியிருக்கு அப்படின்னா அவங்க ஒரு நியாயமான கேள்வி கேட்டாங்க. ஏன் உங்கள்கிட்ட வந்து சொல்லுவியா, அவங்கள்ட்டே சொல்லி ஏன் அந்த சாமியால காப்பாற்ற முடியாதா அப்படின்னாங்க. அந்த சாமி வந்து சொல்றது அவங்களுக்கு புரியணுமே, தெய்வங்கள் பேசுறது அவங்களுக்கு புரியல. அதனால நம்மளுக்கு ஓரளவு அனுபவம் இருக்கு, அந்த மொழிகள் அவங்க பேசுறத நம்ம உணர தெரிஞ்சுக்கிட்டோம். அதனால அவங்க வந்து நம்மளுக்கு சொல்றாங்க. நம்ம அந்த சொல்றத உள்வாங்கி இவங்களுக்கு அந்த முறைகளை சொல்றோம். அவ்வளவுதான். அதே தெய்வங்கள் தான் அவங்கள்ட்ட சொல்லுது, அவங்களுக்கு புரியல. நம்மள்கிட்ட சொல்லுது, நம்ம அவங்கள்ட்ட சொல்றோம், அதை செய்யறாங்க, அது சரியா போகுது. அவ்வளவுதான். அதுக்காண்டி தெய்வத்துக்கு சக்தி இல்லையா, பக்தி இல்லையா அப்படிலாம் கிடையாது. ரைட்டா, தெய்வங்களுக்கும் இருக்குது. அது மனிதர்கள் புரியணும், அந்த ஆத்மாக்கள் வந்து புரியணும். அது போல தெய்வங்களுக்கு கோபம் வருமா, சொன்னா செய்யுமா அப்படின்னோம்னா எல்லாமே உண்டு. உங்களுக்கு மாதிரி தெய்வங்களுக்கு உண்டு. ரைட்டா, தெய்வங்கள் பழிவாங்க செய்யும், தெய்வங்கள் நல்லது, அதை யாராவது தவறு பண்ணா தண்டிக்கவும் செய்யும். அது மாதிரி ஒரு 2-3 அனுபவம் இருக்கு. அதாவது கோயில் இடத்துல ஒருத்தர் வீட்டை கட்டி முடியாம போய் பல லக்கு பார்த்து பல வருஷம் நம்மள்கிட்ட வந்தாங்க. வெளியூருக்காரவங்க தான். அவங்க கோயில் இடத்துல வீடு கட்டணும் தெரியுமா, அவங்களுக்கு முடியாம போனது நம்மளுக்கு என்ன தெரியும். அவங்க வந்த உடனே அந்த சாமி வந்து நம்மள்கிட்ட சொல்லுது, இவன் இடத்துல வீட்டை கட்டிட்டா, அதனால நான் வந்து இருக்க விட மாட்டேங்கிறேன். இவன் மனைவிக்கு இப்படி பண்ணேன், மகளுக்கு இப்படி பண்ணேன், இவன் மயனை இப்படி பண்ணேன், இவனை இப்ப இப்படி பண்ணியிருக்கேன் அப்படிங்கும்போது நம்ம அவங்கள்ட்ட கேட்கிறோம். அவங்க வந்து ஒத்துக்கிறாங்க. ஆமா சாமி கொஞ்சம், ஏன்னா மனிதர்கள் முழுமையை ஏத்துக்கிற மாட்டாங்க இல்லையா. ஃபர்ஸ்ட் வந்து இல்லம்பாங்க. இல்லையே சாமி முத்தம் தான் இருக்கு, என் இடத்து மாளுக்கு தான் வீடு போட்டுக்கின்றாரு. அப்புறம் அந்த சாமியை கரெக்டா புள்ளி விவரமா சொல்லுது, இந்த வீடு தான் இவன் வீட்டு, முன்னாடி போட்டுக்கிற தாவரம் வந்து கோவிலுக்கு சொந்தமான இடம் அப்படின்ற பிறகு நம்ம அவங்கள்ட்ட கேட்கிறோம், உன் வீடுதான் உன் வீட்டாமலையா, உன் இடமாமல, நீ ஒரு வீடு போட்ட அளவுல உன் இடமாமல, தாவாரம் வந்து கோவில் இடமாமல, உன் சாமி வந்து சொல்லுது. அந்த உங்களுக்கு பக்கத்துல உள்ள சாமி சொல்லுதேன்ற பிறகு ஆமா அப்படின்ட்டு அப்புறம் ஏத்துக்கிட்டாங்க. அதுக்கு பிறகு அவங்க லஞ்சம் கொடுத்து இங்க உள்ள பூலோக சட்டம் மாதிரி அந்த சாமிக்கு எதையாவது செஞ்சிருவோம், எங்க நோய்கள்லாம் சரியாகலாம், அந்த சாமியை தொந்தரவு விடக்கூடாது, என்ன செய்யலாம். அந்த சாமி ஒரே வார்த்தையில சொல்லிடுச்சு, வீட்டை இடிச்சு கொடுக்க சொல்லி. அப்படின்னா அவங்க வீட்டை இடிச்சு கொடுப்பாங்களா, கொடுக்க மாட்டாங்க. அப்ப இதுக்கு என்ன தீர்வு, ஓ சாமி பாடு ஓம்பாடு அப்படின்னா இந்த சாமி ஒரே வார்த்தையில சொல்லி முடிச்சிருச்சு, அவனை நான் இருக்க விட மாட்டேன் அப்படின்னு. இப்ப இருக்க முடியல, அந்த வீட்டை கழுவிட்டு அப்புறம் அவங்களும் பல வருஷம் கழிச்சு 2-3 இருந்தாங்க, வேற வழி இருக்காது இல்லைன்னா இப்போ வீடு மாறி போயிட்டாங்க, ஓரளவு பிரச்சனை கிடையாது. ஆனா அங்க இருக்கிறதுக்கு பல வருஷம் நம்புறோம். அவங்க இன்னொன்னு சொன்னாங்க, நம்ம ஏக பொய்யெல்லாம் அவங்களுக்கு புரிய கொண்டாடி பார்த்தாங்களா, யாரும் இதை சொல்லலை அப்படின்னாங்க. இப்ப நான் என்ன சொல்றேன், நீ என்ன வேண்டியாததா வேண்டாதாளா, நீ கோயில் கட்டினது எனக்கு எப்படி தெரியும், வீடு கட்டினது எனக்கு எப்படிப்பா தெரியும் அப்படின்ற பிறகு அப்புறம் இப்படி போனா சரியாயிருமான்னாங்க. சாமி சொல்லுது செஞ்சு பாருங்க, சரியானா ரைட் அப்படின்னா இப்போ பல வருஷம் கழிச்சு ஆமா சாமி இப்ப தொந்தரவு இல்லை, நோய் நொடிலாம் அதுவா சரியாச்சு. ஏன்னா ஆஸ்பத்திரிக்கு போனா பிரச்சனை இல்லைங்கிறாங்க. அவங்களும் எவ்வளவோ லட்சக்கணக்கில் செலவழிச்சு ஆஸ்பத்திரியில போனா எந்த வித ரிப்போர்ட் எல்லாம் கரெக்டா இருக்கு. ஆனா வீட்டுக்கு வந்து கால் வீங்குது, கை வீங்குது, உடம்பு எரியுது, தூங்குது, உடல் மாற்றி மாற்றி, அதே பெரிய தலைவலியே. உடம்புல உள்ள ஏதாவது ஒரு நோய்க்கு வைத்தியம் பார்க்கலாம், அது தெய்வங்கள் வந்து அப்படித்தான் சில நேரங்கள்ல செய்யும். திடீர்னு கை வீங்கிடும், திடீர்னு உடம்பெல்லாம் காந்திடும், திடீர்னு நெஞ்சு அடைக்கும், திடீர்னு வலுத்து வலிக்கும், திடீர்னு கை கால தூக்க முடியாது, இப்படி அவங்களே குழம்பிடுவாங்க டாக்டர்ஸ். அது மாதிரி எல்லாம் இருக்கு. சரியா, அது போல இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. இப்போ இந்த சமீபத்துல கூட நிறைய பேர் இங்க இருக்கும்போது பார்த்துருப்பீங்க, ஒரு 2-3 மாசம் தான் இருக்கும், ஒருத்தரை தூக்கிட்டு வந்து வைக்கிறாங்க, கைகால் வழங்க முடியாம, பக்கத்துல இருக்காரு. அப்ப அவரை கண்டவுடனே இதைத்தான் அந்த மெசேஜ்ல கூட போட்டுருக்கோம், அவரை கண்டவுடனே நம்மளுக்கு கோபம் வருது. என்ன, ஏன்னா சம்மந்தம் இல்லாம
வர்றாங்க, முடியாம வர்றாங்க. அவங்கள கண்டவொடனே எதுக்கு கோவம் வருது நம்மளுக்கு அப்படின்னும் போது அந்த சாமி வந்து பேசுது. எந்த சாமி? அந்த முடியாம கை கால் வழங்காம தூக்கிட்டு வந்தாங்களே, அவர் வந்து அந்த ஊர்ல ஒரு சிலைய, கோவில் சிலைய உடைச்சு போட்டாரு. அந்த சாமி வந்து அவருக்கு முடியாம ஆக்கிருச்சு. இது இத எப்படி சில பேர் ஏத்துக்கிறாங்களான்னா, அவங்க ஏத்துக்கிறாதது அவங்க பிரச்சனை தான். ரைட்டா? ஏத்துக்கிறதும், ஏத்துக்கிறாம இருக்கிறதும் அவங்க பிரச்சனை. இதுல என்ன நம்ம ஆணித்தரமா ஆதாரத்தோட சொல்றோம் அப்படின்னம்னா, அவங்க வர்றாங்க, அந்த சாமி வந்து பேசுது. என் சிலைய உடைச்சிட்டா, அதனாலதான் நான் முடியாம ஆக்கியிருக்கேன். எங்கேயே பார்க்க நான் சரி பண்ண முடியாது, நான் விட மாட்டேன் அப்படிங்குது. அப்போ நம்ம அவங்க தூக்கிட்டு வந்தவங்கள்ட்ட கேட்கிறோம். நான் உங்களுக்கு பார்க்க முடியாது, போங்க, இதை தெரிஞ்சுக்கிட்டோம். அப்ப சாமி வந்து அதெல்லாம் முடியாது அப்படிங்கிறது. நம்ம ஓரளவு சமரசம் பண்ணி ஏதாவது மன்னிச்சு விட முடியுமாங்களா? அதெல்லாம் முடியவே முடியாது. இவனுக்கு தண்டனை கொடுத்தே ஆகணும். 2, 3 வட்டம் உடைச்சிட்டான் அப்படின்னு. அதாவது போய் கேட்ட உடைக்கிறது, அப்புறம் இந்த பக்க தெய்வங்களை உடைச்சு கடைசியில மூலஸ்தானத்தையே அந்த விக்கிரகத்தையே உடைச்சு போட்டார். அப்ப முடியவே முடியாது. இவன் நம்மளை பட்டு சித்திரவதைப்பட்டு இவன் இறக்க வேண்டிய கட்டம் இருக்கு அப்படின்னு. அப்ப உங்ககிட்ட தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள்ட்ட போய் நம்ம வாதாட முடியாது இல்லையா? அப்ப நம்ம நாசுக்கா சொன்னோம், இவருக்கு இங்கே வைத்தியம் பார்க்க முடியாது, நீங்க தூக்கிட்டு போகலாம், வேற எங்கேயாவது போய் பார்த்துக்கங்க, நம்ம உறுதி கொடுக்கறதுலயும் வைத்தியம் பார்க்கறதுலயும் சரியாகாது, போயிட்டு வாங்கன்னா அவங்க சொன்னாங்க, சொந்தக்காரங்க பாருங்க சாமி, உங்களை நம்பி இருந்திருக்கோம், நிறைய பேர் சொன்னாங்க இங்கே சரியாகாது வந்தோம் அப்படின்னா. அப்ப கூட நம்ம என்ன சொன்னோம்னா, முடியாது அப்படிங்கும்போது என்ன காரணம்னு அவங்க கேட்டாங்க. அப்ப நம்ம சொன்னோம், இந்த மாதிரி கோயில் சிலையை ஒரு உடைச்சாரா அப்படிங்கும்போது அவங்க வீட்டுக்காரமா பப்ளிக்க ஒத்துக்கிறாங்க, ஆமா உடைச்சார். அப்ப இது எப்படி தெய்வம் பேசல சொல்லல எப்படி நம்ம சொல்ல முடியும்? வீட்டுக்காரமா சொல்லுது, ஆமா சாமி. ஆனா அது ஒரு நியாயத்தை என்ன சொல்லுது? குடிபோதையில உடைச்சிட்டாரு, குடிபோதையில போய் சாமி சிலைய உடைச்சு போட்டாரு அப்படிங்குது. இதுக்கு எதாச்சாவது பரிகாரம் சொல்லுங்க சாமி, ஏதாவது செய்வோம். ஆனா ஊர்ல அவங்க தென்னம் கேட்டாங்க, நாங்க ரூபாயெல்லாம் கொடுத்துட்டோம், அவதாரம் போட்டாங்க பஞ்சாயத்து வச்சு, அதுக்கு உண்டான காசு எல்லாம் கொடுத்துட்டோம் அப்படின்னாங்க. காசு பணம் இன்னைக்கு ஒரு தவறு பண்ணிட்டு இருக்க பூலோக சட்டமா? ஒரு தவறு பண்ணிட்டு காசை கொடுத்தவங்க சரி செய்ய. அப்ப இது சாமி வந்து பேசல, சாமி தண்டனை கொடுக்காது வைக்காதுன்னா அது எப்படி இருக்கும்? ஆனா தீவிரமா கொடுக்கணும். தீவிரமா கொடுத்துட்டாங்கன்னா அது ஓரளவு எல்லாரும் நம்புவாங்க. இது மாதிரி எவ்வளவோ இருக்கு வாழ்க்கையில, எவ்வளவோ விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்குது. நம்ம உணர்ந்திருக்கோம், அவ்வளவுதான். நம்ம ஆவிகளோடையும் பேசி உணர்ந்திருக்கோம். இறந்த ஆத்மாக்கள், பேய்ன்னு சொல்லக்கூடியவங்க, இப்படி நேரடி அனுபவம் நம்மளுக்கு இருக்கு, நம்பிக்கையான ஆதாரம் இருக்கு. அதனால நம்ம நம்புறோம். ரைட்டா? மற்றவங்கள மாதிரி புக்கு படிச்சோ, இந்த அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்களோ சொல்ல முடியாத ஒரு நிகழ்வு. அதுக்கு பிறகு இந்த சர்ச்சையில சிக்கனவங்களை பத்தி கேட்டாங்க. இவங்க 2 பேரும் கருத்தை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? நம்ம என்ன சொல்றது? எனக்கு தெரிஞ்சது என்ன, பொது வாழ்க்கையில வந்துட்டோம்னா எல்லாம் ஜகஜம்தான். ரைட்டா? பாதி பேரு தோற்றுவதும் என்ன, இந்த கடவுளையே திட்டுறாங்க, சாதாரண மனுஷ பிறப்பை திட்டாம விடுவாங்களா? கடவுளை எல்லாரும் கடவுள் ஏத்துக்கிறாங்க, அது கிடையாது. பாதி பேர் கடவுள் இல்லைங்க, பாதி